இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, வேளாங்கண்ணிக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா அங்கே அருங்காட்சியகம் இருக்கும். அதில் நிறைய பேர் அன்னையினுடைய பரிந்துரையால் ஆண்டவரிடத்தில் பெற்ற ஒரு பலனுக்காக ஆண்டவர் அவர்களுக்கு செய்த கிருபையின் பொருட்டு அங்கே சாட்சியம் நிறைய எழுதி வச்சிருப்பாங்க. அத்துணை சாட்சிகளும் அவர்களுடைய நம்பிக்கைக்கு அவர்கள் அன்னை மரியாள் பரிந்துரையின் மீது, அன்னை மரியாள் கையிலே ஏந்தி இருக்கும் குழந்தை இயேசுவின் மீது கொண்டிருந்த நம்பிக்கையின் சாட்சி அது. எல்லா ஆலயங்களிலும் இதை போல் அருங்காட்சியகம் நிறைய பார்ப்போம் நாம. அதில் என்னை ரொம்பவும் கவர்ந்த ஒரு விஷயம் ஒன்று நான் பார்த்தேன். ரொம்ப நாளுக்கு முன்னாடி அது மனசை விட்டு அகலாமல் அப்படியே இருக்குது. ஒரு சகோதரி எழுதிய ஒரு 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 கடிதம் அது. ஒரு ஹிந்து சகோதரி எழுதி வச்சுருக்காங்க, என்னுடைய பெயர் ஸோ அண்ட் ஸோ அதில் இருக்குது, என்னுடைய பெயர் இது, நான் இந்த ஊரை சேர்ந்தவர், எனக்கு திருமணமாகி இத்தனை ஆண்டுகளாச்சு, குழந்தை இல்லை, என்னுடைய நான் புகுந்த இடத்துல என்னை ரொம்ப இழிவாக பேசுகிறாங்க, மலடின்னு சொல்கிறாங்க, இன்னும் என்ன கேவலமாக எல்லாம் என்னை கேவலப்படுத்துகிறாங்க, எனக்கு குழந்தை இல்லை, நான் தினமும் அழாமல் தூங்குவதே கிடையாது, தினமும் அழுதுட்டு தான் இருக்கிறேன். அப்பொழுது என்னுடைய நிலைமையை பக்கத்தில் இருக்க எனக்கு கிறிஸ்துவ சகோதரி தெரிஞ்சுக்கிட்ட பேசுனாங்க. அம்மா, நீ ஏமா இந்த மாதிரி பண்ணுற, கஷ்டப்படாத, வேளாங்கண்ணிக்கு போ, ஒரு 9 வாரங்கள் சனிக்கிழமை விடாமல் மாதா கோயிலுக்கு போயிட்டு மாதா காலை பிடி, நல்லது நடக்கும், நீ போன்னு சொன்னாங்க. நான் 9 வாரங்கள் சனிக்கிழமை வந்து மாதா காலை பிடிச்ச மாதா திருப்பலில் பங்கெடுத்தேன். முறுக்குமா அம்மாகிட்ட வேண்டிக்கிட்டேன். இன்றைக்கு எனக்கு அழகான ஒரு பெண் குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தையுடைய ஃபோட்டோவோடு அங்கே இருக்குது. இன்னொரு கடிதமும் பக்கத்தில் இருக்குது. அதையும் அது உங்களுக்கு புரியல, கொசம் அது டாக்டர் சர்டிஃபிகேட். அது ஆங்கிலத்தில் இருந்தது. நமக்கு ஆங்கில புலமை அந்தளவுக்கு கிடையாது. அது தமிழாக்கம் பக்கத்தில் இருந்துச்சு. நான் இதோட உணர்வு வைத்திருக்கும் லெட்டர், அந்த டாக்டர் சான்றிதழ் என்னன்னு சொன்னால், எனக்கு குழந்தை பிறக்காது என்று டாக்டர் கொடுத்த சர்டிஃபிகேட். என்னுடைய கர்ப்பப்பை வீக்காக இருக்குது, குழந்தையை தாங்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய கர்ப்பப்பை வந்து சரியில்லை, தாங்காது, அதனால் உங்களுக்கு குழந்தை பிறக்கவே வாய்ப்பு கிடையாதுன்னு டாக்டர் கொடுத்த சர்டிஃபிகேட் இது. இருந்தும் நான் அம்மாவுடைய காலை பிடிச்சேன். எனக்காக அம்மா ஏசப்பாட்ட வேணுனாங்க, ஏசாண்டவர் எனக்கு இந்த ஒரு பெண் குழந்தையை மழலை செலுத்தனை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறது. சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை என்பது ஒருபோதும் பயன் தராமல் போகாது. ஞாபகம் வச்சுக்கணும். நாம் இந்த உலகம் நம்ம எப்படி அது எந்த மாதிரி நம்ம சொன்னாலும் சரி, டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க, உனக்கு குழந்தையே பிறக்காது, உன் கர்ப்பப்பை வந்து குழந்தையை தாங்கக்கூடிய அளவுக்கு வலிமையாக இல்லை, நீ மகிழ்ச்சியாக இருப்ப, ஆனால் குழந்தை பிறக்காது, குழந்தை கர்ப்பப்பை தாங்காது, அந்த அளவுக்கு வீக் உனக்கு என்று மருத்துவர் கொடுத்த சான்றிதழ் அங்கே இருக்குது. இன்றைக்கும் நீங்கள் போய் பார்க்கலாம், போயிட்டு இருக்குது. ஆனால் அந்த கர்ப்பப்பையிலும் ஆண்டவர் அற்புதமான ஒரு கனியை கொடுத்தாருன்னு சொன்னால், அந்த அம்மா கொண்டு வந்த விசுவாசம். நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த அம்மா சிறந்த நேரிய பாதையில் நடந்திருக்கலாம், நல்லவராக இருந்திருக்கலாம், தப்பு இல்லை. இருந்தாலும் விசுவாசத்தோடு ஒருத்தவங்க இருக்கணும்.
நான் நேர்மையாளன் தான், நீதிமான் தான், நல்லபடியாக வாழறேன். ஆனால் கடவுளை நான் நம்பிக்கையோடு அணுகி போறேன் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. நீங்க பாருங்க பார்ப்போம். ஏசப்பா கூட தான் சீடர்கள் இருந்தாங்க, நல்லவராக தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க கூட சில பொறாமைகள் இருந்தது, சில விஷயங்கள் நடந்துச்சு. இந்த விஷயங்கள் ஒரு நம்பிக்கையை குலைப்பதாக இருந்துச்சு. ஏசப்பா என்ன பண்ண, ஒரு சிறுவன்கிட்ட இருந்த தீய ஆவியை ஓட்டுறாரு, அது சீடர்களால் முடியல. ஏசப்பா கூட தான் இருக்கிறாங்க, ஒன்றும் குடும்பக்காரங்களாம் கிடையாது, கொலகாரம் கிடையாது, ஊரை அடித்து வெள்ள போட்டுருவாங்க, நல்ல மனுஷால் தான். ஆனால் நம்பிக்கை இல்லை. ஏசப்பா பாருங்க எவ்வளவு ஒரு கடுமையாக அங்கே சொல்கிற பாருங்க, அவங்கள பார்த்து, நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, இன்னும் எவ்வளோ காலம் அவங்க போட்டு நான் இருப்பேன். நான் இந்த பாரு, எனக்கு ரெடியாக எனக்கு கொலை பண்ண தேடினுக்கிறாங்க, சரி நான் செத்து போயிடும். நான் இவ்வளோ காலம் கூடவே இருப்பேன். அன்று பாருங்க வைப்போம், சீரழிந்த தலைமுறையினரை எவ்வளவு காலம் கூட இருப்பேன். நம்பிக்கையோடு இருங்க. நம்பிக்கை அனைத்தையும் செய்து கொடுக்கும். நல்லவங்க தான் நீங்கள் நல்ல பிள்ளைங்க, நான் தப்பு சொல்லலை. நம்பிக்கையற்று இருக்கிறீங்களே நீ முழு விசுவாசத்தோடு கேட்டால் இந்த மரம் என்ன பண்ணும், வேரோடு பேர்ந்து போய் கடலில் விடும். கடுகால் விசுவாசம் இருந்தால். சகோதரர்களே, கடவுள் நல்லோரை ஆசீர்வதிக்கிறார், தப்பு இல்லை. இருந்தாலும் அந்த நல்லோருக்கும் விசுவாசம் வேண்டும். இந்த கடவுள் மறுப்பு கொள்கையில் எவ்வளோ பேர் இருக்காங்களே, அவங்களாம் கெட்டவங்க கிடையாது, நல்ல மனுஷன் தான். மக்கள் நேசிப்பாங்க, அன்பு செய்வாங்க, நல்ல காரியங்களை செய்வாங்க, தப்பு இல்லை. இருந்தாலும் ஆண்டவரை, தெய்வத்தை நம்ப மறுக்கிறவர்கள். முதல் வாசகம் அபக்குக்கு பாருங்க, சொல்லுங்க பாருங்க, இன்னைக்கு நேர்மையாளன் தன் நம்பிக்கையால் வாழ்வடைவார். நீ நேர்மையாளன் தான், நல்ல பிள்ளையாக தான் இருக்கிற, நான் உன்னை குறை சொல்லலை. ஆனால் நம்பிக்கையற்று இருக்கிறீ ஆண்டவர் மேலே, புரியுதுங்களா? நம்பிக்கையற்று இருக்கிறீ. கடவுளை வணங்குறவன் பொய்யன்னு போட்டு எல்லாம் எழுதி வச்சிருப்போம். அதனுடைய அந்த வார்த்தையை கற்பித்தவர்களை ஏன் கற்பித்தாங்கிறது வேற விஷயம், அது புரிஞ்சிக்க மாட்டானுங்க அவங்க. இருந்தவங்க பண்ணுவாங்க, அதை அந்த வார்த்தை முன்னாடி புரியாம பிடிச்சிட்டு கடவுளே கிடையாது, கடவுளை நம்புறவன் பொய்யன், கடவுளை உலகத்தில் இல்லை என்றெல்லாம் தன் கொள்கையாக இருப்பாங்க. சகோதரர்களே, நாம் நேர்மையாளராக இருக்கலாம், நீதிமானாக இருக்கலாம், நல்ல பிள்ளைகளாக இருக்கலாம், தவறு கிடையாது. ஆண்டவருக்கு அவளையும் பிடிக்கும். இருந்தாலும் அந்த நேர்மையாளன் கூட விசுவாசத்தோடு இருந்தால் அவனுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இன்னும் மிகுதியாக கிடைக்கும். சகோதரர்களே, நாம் நேரிய பாதையில் நடந்தாலும், நீதிமானாக இருந்தாலும், நம்முடைய நம்பிக்கையை வலுப்படுத்துகின்ற பொழுது கடவுள் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவார். இந்த சத்தியம். எனவே நம்பிக்கையோடு இருப்போம், நம்பிக்கையில் ஆழப்படுவோம், அவருடைய ஆசிரியை நிறைவாக பெறுவோம். சந்திப்போம்.